சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 19/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். பவஸ்ரீ அவங்களுடைய பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு 101 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. பவஸ்ரீ அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 101 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே பவஸ்ரீ. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அனைத்து சகல வளங்களும் நலங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடன் வாழணும்னு வேண்டிக்கிறோம். பவஸ்ரீ அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியவர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. பவஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால சகல ஐஸ்வர்யங்களோட எல்லா வளங்களோட நல்லா வாழணும், பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். பவஸ்ரீ அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 100 பேருக்கு அன்னதானம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க ஐயா. நம சிவாய. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு 100 பேருக்கு மட்டும்தான் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. பவஸ்ரீ அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு 100 பேருக்கு மட்டும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இந்த அன்னதானத்திற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். ஓம் நம சிவாய நமக. எத்தனை எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேக. இது கால் பரவாயில்லைங்களா? உடம்பு பரவாயில்லையா? ஆறிட்டு வருது பார்த்துங்க. அதான் ஆறிது, ஓரளவுக்கு ஆறிது. ஓம் நமச்சிவாய. சாமி இன்னைக்கு
பவஸ்ரீ அவங்க பிறந்தநாள். பவஸ்ரீ அவங்க பிறந்தநாள் முன்னிட்டு இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறாங்க 101 பேருக்கு. பவஸ்ரீ அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறணும். அவங்க பிறந்தநாள் இன்றைக்கி உண்ணாமலையம்மன் பேரொருள் அவங்களுக்கு இருக்கணும்னு வேண்டிக்குங்க. உண்ணாமலையம்மன் பேரொருளாகும், இங்கே இருக்க சாது சன்னியாசிகள் பேரொருளாகும். ஆனால் எந்த குறையும் இல்லாமல் இன்னும் தீர்க்காட்சியாக இருந்து அந்த அம்மா எல்லா வேண்டுதலையும் உண்ணாமலையம்மன் நிறைவேற்றணும்னு சாதுக்கள் புண்ணியமாக இந்த சிவனடியார்கள் சார்பாக கேட்டுக்கொள்வது. நன்றி. பொழிகிறது சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன் 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன் என்ற நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன், வானமும் வையமும் ஈசன் நின்ற கோலம் தானே. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்த்ததும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா. நல்லா இருக்கணும் சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் 100 பேருக்கு ஒரு பாப்பா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி உண்ணாமலை சார்பான நாங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல போகிற மாதிரி சாமி என்ன வேணும் சொல்லலாம். அங்கே வாழ துள்ளி விளையாட்டு போகிற மாதிரி வந்து ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக நல்லா இருக்கணும் சாமி. வாங்க வாங்க வாங்க. தீர்க்காயுஷம் நல்லா நமச்சு வாழ்க வாழ்க. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. பாதுஷா என்ன குழுக்குள்ளுன்னு இருக்குது, இப்படி வந்து நிற்கிறா? ரொம்ப லேட்டு. குழுக்குள்ளுன்னு இல்லை? இல்லை 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 లేదు స్వామి లేదు. சாப்பிடுங்க போங்க, வாங்கிங்க வாங்கிங்க. தாத்தா உடம்பு பரவாயில்லையா? நேற்று சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு வாங்கி பண்ண வந்தாரா? சரி, இது நடக்க முடியலன்னா சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். உன் பேர் சொன்னால் இப்போ அதை கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இல்லை நேற்று வந்தாங்க, அது மாதிரி யாருன்னா அனுப்பிச்சி விடு. இது மாதிரி இப்போ 1 டே ஃபுட்டில் போய் சாப்பாடு எனக்குன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். சரியா? போயிட்டு வா தாத்தா. நமச்சிவாய் நமச்சிவாய். உட்காருங்க போங்க.
போங்க ஐயா போங்க உள்ள உட்காருங்க. உள்ள போங்க. போயிட்டு வாங்க. ஐயா உங்களுக்கு நன்றி. బాదుషా ఈడరా బాగున్నారా? பாதுஷா ஐயோ ஈடு நல்லா இருக்கியான்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? உங்கள் அப்பா தைரியம்னா நல்லா இருக்கிறேன், இல்லைன்னா வர முடியாது. இந்த ரசத்தை நினச்சிட்டு ஓடி வந்தேன், குடு இப்போ தான் பசிக்கிற சமயம். அப்படி மெதுவாக வந்தேன், எனக்கு ரசம் நல்லா இருக்குன்ட்டு ஓடி விட்டேன். ரசம் மட்டும் தான் நல்லா இருக்குமா? எல்லாமே நல்லா இருக்குது, வெயிட்டில் இடம் முடியாது. அதனால தான் நீங்கள் ஒரு டேஸ்ட் ஒன்று வந்துடுற நேரம் கேட்கலாம். நிச்சயம் போய் அர்த்தைனா இப்போ இந்த அர்த்தைனா சொன்னது புரியுது இல்லை? ரசம் குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு, அதனால ஓடி வரேன் அப்படின்னு தெலுங்குல சொன்னேன். கதா அட்டைனா கூட பேசுகிறா ரிட்டன் பேசவே கூடாதுடா. அவர் அந்த மாதிரி பேசுகிறா. நீ ஒரு பாஷையில் பேச அவருக்கு புரியுதான்னு பார்ப்போம். நான் ஓடியே போடுவேனே. எனக்கு என்ன நீ பேச நான் ஓடி போயிடுவேன். எப்படி அடுத்த 15 நாளைக்கு தான் வருவேன். ரசம் மட்டும்தான் நல்லா இருக்கா, இல்லை குழம்பு சாம்பார் காரக்குழம்பு எதுவும் நல்லா இல்லையா? சோறு சொல்லலையா? சோறு கேசரி ஊறுகாய் பாதுஷா கூட சூப்பராக இருக்குது. பாதுஷாக்கல்லே இல்லையே. நான் சாப்பிட்டேனேன். எங்கே கேளு, எனக்கு பாதுஷா கொடுத்தாங்க. யார்? நான் சொல்ல மாட்டேன், நீ போய் கேட்பேன். உங்கள் டேடி கேட்டு பாரு, அடிக்க சூடு. ரசத்துக்காக வந்தீங்க நீங்கள்? ஆமாம், பாதுஷாக்காக. பாதுஷா டெய்லி வருது நமக்கு, நிறைய வருது சார். பாதுஷா மாங்காடு வேறு அவனும் பாதுஷா கொடுத்தா போடுறாரு, என்னன்னு தெரியல. வெறுத்து போச்சு பாதுஷா வெறுத்துச்சா? பேர் மாற்றிடலாமா இப்போ? வெறுத்து போன பாதுஷான்னு? நல்லா இல்லை. டோட்டலாக விட்டாலும் நமக்கு வேண்டாம், இனிமேல் இதுக்கே வேண்டாம். ஒரு சமயம் கை வலிக்கலையா? கொண்டா நாம் பிடிக்கிறோம். என்னத்துக்கு சாமி கொடலாம் எடுத்துன்னு போகிறீங்க? மழை வருதாண்ணா? வெயில் வயசானவங்க தாங்க மாட்டேன்ல, டக்குன்னு விழுந்துட்டா கை வலிக்காதா? டக்குன்னு விழுந்துட்டோம்னா அப்புறம் நீங்களா இருக்கீங்களே தூக்கி போட்டுறதுக்கு. பார்க்குறீங்களா கோயம்புத்தூர் சாமி? பார்க்குறீங்களா இல்லையா? இது கோயம்புத்தூர் சாமி எங்கே இருக்கா தெரியலையா? நம்ம நம்பர் கொடுத்தா ஃபோன் வரல, ஒன்றும் வரல. சரி விட்டுட்டேன். இல்லை அவர் பார்க்க மாட்டார். அவர் பார்க்கணும்ல, அவர் வீடியோ பார்க்க மாட்டார்ல. பார்க்கலன்னா யாராவது பார்த்தா சொல்லுவாங்க. அவர் இருக்காரா ஃபஸ்ட்டு, எங்கே இருக்காரு என்னன்னு தெரியல. திருச்செந்தூர் சொன்னார், திருச்செந்தூர் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த கந்திக்கு போனால் அன்றைக்கி ஒரு நாள் போனேன், அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து நான் வந்துட்டேன். ஏன் கந்தி குப்பத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கா? இந்த ஃபங்க்ஷன் அப்போ ஐயோ போதும் பார்த்துன்னு பயந்துருக்கு. எனக்கு கூட்டம் தான் பிடிக்காது. அமைதியாக போயிட்டு அமைதியாக இல்லை கண்ணே, இவங்க கேப்பில் வந்து கிட்டத்தட்ட 50-60 பேர் விட்ட நுழைஞ்சாங்க, என்ன ஆகும்? என் வயசான எலும்புல படத்து உடஞ்சிடும், முறுக்கு மாதிரி. எங்கள் டேடி மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு முட்டு நல்லா போய் டப்புன்னு விழுந்துருவாங்க. ரொம்ப அப்படி கிடையாதுல்ல, வயதா பணத்து அர்த்தமையா ஒரு கட்டை புரிஞ்சிட்டார், திரும்பி தெரிஞ்சிட்டார். இந்த சாதிச்சு கொண்டா நிற்கிறேன் நூலில். எப்படி இப்படி சாப்பிட்டீங்களா? பார்த்தா சொல்லுங்கள். நான் சாப்பிட்டேன். காலைல சாப்பாடு வாங்க. காலையில் சாப்பிட்டாச்சு. காலைல அது நான் டயட் இருக்கலான்னு சொல்லிட்டு 2 நாள் வந்து சாப்பிட மாட்டேன். வேணாம் சாமி, சைக்கிள் என்ன ஒரு 4 நாள் காலையில் ஒரு 2 எடுத்துட்டு எல்லாம் நடந்து போயிருந்தா வந்துருந்தாங்க. காலைல வெறும் கூழ் குடித்தேன் ஒரு சொம்பு. சூப்பராக அருமையாக இருக்குண்ணே. நோட்டுங்களா? போயிட்டாங்க. என்ன வச்சுனா போயிட்டாங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட பற்றியா? வச்சுனா ஓட்டுமா நடத்தான் சரி போயிட்டாங்கன்றது. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடி
Shiva